உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. நரகமும் சொர்க்கமும் உன் ஒழுக்கத்திலும் நல்ல பழக்கத்திலும் இருக்கிறது. செருப்பு தேயும் போது கால் ஜாகிரதையாகி விட வேண்டும். வயது வளரும் போது பணச்சேமிப்பு பத்திரமாக இருக்க வேண்டும். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது. நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். பச்சோந்தி மனிதர்களை சட்டை செய்யாதே. அறந்து போனது என்னோ மின்சாரம்தான், அழுதது மெழுகுவத்தி, வெட்டுப்பட்டது வெங்காயம்தான், கண்ணீர் வடித்தது என்னவோ கண்கள், தொலைந்து போனது என்னவோ சாவிதான், அடி வாங்கி அழுதது பூட்டு. வாழ்க்கையும் அதே போலதான். சிரிப்பு. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறதாம். வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு. மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, மனிதனுக்கு அழகு சிரிப்பு. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது, தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. பசிக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டா கல்லால் அடிக்கிறாங்க. இதுல ஆஞ்சனையா கார் வேணும், பங்களா வேணும்னு வேற வேண்டுறாங்க. எப்படி எனக்கு மனசு வரும் இவங்களுக்கெல்லாம் செய்ய? சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவைப்படுகிறது. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ, உன் படிப்பிலோ, உன் பணத்திலோ, உன் அறிவிலோ, உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் உள்ளது. எத்தனையோ கவலைகள் நம்மிடத்தில் உண்டு. அவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் மீளவே முடியாது. சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழவே முடியாது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவதல்ல, அது உங்களிடம் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பதுதாகும். போராமையும் கோபமும் உன்னை போர்க்களத்துக்குத்தான் அழைத்து செல்லும். ஆனால் பொறுமை மட்டும்தான் அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். மனிதனிடம் அறிவு உறங்கும் போது விலங்கு உணர்ச்சிகள் தான் எழுந்து நடமாடுகின்றன. வாழ்க்கை வாழ்வது என்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது, அடுத்தவர்களை பார்த்து வாழாதவரை. அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர் வாயடைந்து போவார். செத்த பின் அழ உறவு வேண்டாம். உயிரோடு இருக்கும் போதே அழ வைக்காத உறவு அமைவதுதான் வாழும்போதே சொர்க்கம். தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. சற்று சுற்றிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து கொண்டிருக்கின்றன. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் தெளிவாக இருக்க முடியும். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியும். கவனம் வெற்றியை தக்க வைக்கும், கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். அரியவை 5. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, கைமாறு கருதாத உதவி, சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத புன்னகை, கவலை போக்கும் நட்பு. உலகில் உண்மையில் ஒரு உண்மை என்னவென்றால், யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் மற்றவர்களை நடத்தும் விதத்தில்தான் உங்களின் அழகு வெளிப்படுகிறது. பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனமும், மௌனமாக இருந்தால் அடுத்தவர் பலவீனமும் தெரிய வரும். எதை கொடுத்து நல்ல பேர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகவே இருக்கிறது. எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்கிறது என்று பொருள்.
எங்கே ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரி ஜெயிக்கிறது என்று பொருள். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போக தயாராக இருந்தால் அங்கே குடும்பம் ஜெயிக்கிறது என்று அர்த்தம். நிறைய சிரித்துப்பார், கஷ்டங்கள் குறைந்து விடும். கொஞ்சம் சிந்தித்துப்பார், கஷ்டங்கள் மறைந்தே விடும். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாத. உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு வெளியே ஒன்று பேசும் கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. இடைவிடாத மழை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்போதும் குடையாக சிவன் உங்களுடன் இருப்பார் என்பதை எப்போதும் மறவாதீர்கள். ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருங்க, அது உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், அது உங்கள் விவேகம். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டு தேடு. இதில்தான் வாழ்க்கையே பயணமாகிறது. அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடு. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். பயத்தை விட கொடிய வைரஸ் எதுவுமே இல்லை, தைரியத்தை விட பெரிய தடுப்பூசியும் எதுவும் இல்லை. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கியும் நிற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும், பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.